சிவாய நம. ஒரு கேள்விய தனக்குள்ள கேட்டுப்பாங்க. அடுத்தவங்ககிட்ட கேட்டுப்பாங்க. அதாவது என்னன்னா, "என் வாழ்க்கை எத நோக்கி போயிட்டு இருக்குன்னே தெரியலையே" அப்படின்னுவாங்க. வாங்காத அடியெல்லாம் வாங்கின பிறகு தான் அந்த சிந்தனையே வரும். ஏன்னா டீஃபால்ட்டா நம்மலாம் வந்து ஒரு ஒரு கேரக்டருங்க. நம்ம பொறக்கும் பொழுதே நம்ம வந்து இதுக்காக தான்ன்றது அது ஃபிக்ஸடு. ஆனா அது எப்படின்றது நமக்கு தெரியாத ஒரு புரியாத ஒரு சிம்பிளா சொல்லணும்னா. மனிதர்களுடைய வாழ்க்கை வந்து 4 கேட்டகரில இருக்கும். தர்மம், தனம், காமம், மோட்சம். ஸோ இந்த 4 கேட்டகரியில தான் நம்மளுடைய வாழ்க்கை அமையும். மாறவே மாறாது. ஸோ எல்லாருக்குமே எல்லாமே வந்துருமானா வராது. ஒருத்தவங்க தர்ம காரியங்கள் செய்றதுக்காகவே அவங்களோட பிறப்பு இருக்கும். ஒருத்தவங்க பணம் சம்பாதிக்கிறதுக்குன்னே அவங்களோட பிறப்பு இருக்கும். ஒருத்தவங்க வந்து தன்னோட வாழ்க்கைய இந்த உலக வாழ்க்கையில அனுபவிக்கிறதுக்காகவே இருக்கும். இன்னொருத்தவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, டோட்டலா வந்து தெய்வம், புண்ணிய காரியங்கள், அதாவது மோட்சம் இது சார்ந்தே இருக்கும். ஸோ இந்த 4 கேட்டகரியில ஒண்ணுதுல நம்மளோட வாழ்க்கை இருக்கும். சிம்பிளான மெத்தட்ல இது 4 விஷயங்கள் நம்ம வந்து சர்வாஷ்டகம் பரல்கள் போட்டு ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். ஸோ அதில வந்து எது அதிகமா இருக்கோ, அதோட சார்ந்த விஷயங்கள் டிஃபால்ட்டா உங்களுக்கு அப்படிதான் பேட்டர்னே அமையும். ஏன் இந்த தர்ம காரியங்கள் செய்யக்கூடிய ஜாதகங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா, 1, 5, 9 இந்த 3 பாவமும் வந்து வலுத்திருக்கும். ஸோ தர்ம காரியங்கள நம்ம என்ன நினைக்கிறோம்? நல்லா தான தர்மம் செய்றோம் வா அப்படின்னுவோம். ஆனா ஆக்சுவலா நினைப்போம், தான் கிட்ட இருக்கிறத ஒருத்தவங்களுக்கு வழங்குறது தர்மம்னு நினைப்போம். தர்மத்துக்கு வந்து அது மட்டும் அர்த்தம் கிடையாது. தர்ம நெறியில வாழ்றது, ஒழுக்கமா வாழ்றதுன்னு அர்த்தம். ஸோ நீதி, நேர்மைன்னு வாழ்றாங்க பாருங்க. அவங்களுக்கெல்லாம் 1, 5, 9 வலுத்திருக்கும். ஸோ தனத்த சம்பாதிக்கக்கூடிய டைப்ன்னு சொல்லியிருக்கோம். அவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா 2, 6, 10. 2ன்றது வருமானம், 6ன்றது வேலை, 10ன்றது கர்மான்னு நம்மளுடைய தொழில். ஸோ இது கனெக்டிங்ல இருக்கும்பொழுது, அவங்களோட இது கொஞ்சம் நல்லா வலுத்திருக்கு ஜாதகத்தில அப்படின்னும்போது, ஆப்வியஸா அவங்களுக்கு வந்து பணம் தான் மேஜரா இருக்கும். ஸோ இது வந்து காம ஜாதகம். ஸோ காம ஜாதகம்னா அப்படின்னெல்லாம் கேட்காதீங்க. காமன்ற பேருக்கு வந்து ஆசைன்ற ஒரு அர்த்தம் இருக்கு. நம்ம எல்லாமே புரிஞ்சுக்கிற ஒரு விதம் தான். உலக வாழ்க்கையில எல்லாத்துலயுமே ஒரு ஆசை தான் எல்லாருக்கும் எல்லாத்தையும் அனுபவிக்கணும்னு. அதுக்குன்னு ஒரு குடுப்பினை வேணும்ல. அந்த அமைப்பு வந்து ஒரு ஜாதகத்தில வலுத்திருக்குன்னா 3, 7, 11 இது 3மே வலுத்திருந்ததுன்னா, அவங்களுக்கு வந்து காம ஜாதகம்ன்ற ஒரு பேரு. ஸோ ஸோ இந்த அமைப்பெல்லாம் வலுத்திருக்கவங்களுக்கு உலகத்தில இருக்கிற எல்லா சந்தோஷத்தையும் அனுபவிக்குவாங்க அவங்க தான். இது போக அவங்க ஜாதகத்தில சுக்கிரனும் வந்து பிளஸ்ல இருக்கும். நல்லா அனுபவிக்கக்கூடிய ஒரு அமைப்புல இருக்கும். இந்த மாரி இருந்தா மட்டும் தான் அவங்களால அந்த வாழ்க்கையெல்லாம் வாழ முடியும். ஸோ இவங்க ஒண்ணு மோட்ச ஜாதகம்னு சொல்லியிருக்கோம். 4, 8, 12 இந்த 4, 8, 12 பாவகம் வந்து வலுத்திருக்கு அப்படிங்கும்பொழுது, அவங்க வாழ்க்கையில இதுதான் பொறந்தோம். இதுக்கப்புறம் நான் பொறக்கவே கூடாது. இதுவே என் கடைசி பிறவியா இருக்கணும். இந்த வார்த்தை ஒருத்தவங்க வாயிலேருந்து வருதுன்னா, 4, 8, 12 ஹெவியா இருக்குன்னு அர்த்தம் அவங்க ஜாதகத்தில. ஏன்னா அதிகமா வந்து கடவுள்கிட்ட மோட்சத்த மட்டும் தான் அவங்க வேண்டுவாங்க. ஸோ அந்த அளவுக்கெல்லாம் பேசிக்காவே வந்து பார்த்தீங்கன்னா, சனி, கேது ஜாதகத்தில வலுத்திருக்கும். ஸோ இந்த மாரி இருக்கக்கூடிய டைப் எல்லாம் வந்து நம்ம ஒருத்தவங்க ஜாதகத்த பார்த்ததுமே டக்குன்னு நம்ம சொல்ல முடியும்னா முடியும். இந்த மாரி ஷார்ட் மெத்தட் வச்சு. ஸோ இப்போ